அரசு வழக்கறிஞர்களுடைய நியமனத்தில் தகுதிக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது. திறன், நேர்மை அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கணும். பரிந்துரைகள் அப்புறம் புறக்காரணிகள் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி இந்த முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க நாம கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். எந்த வழக்கில் நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? வழக்கின் பின்னணியும் நீங்க பதிவு பண்ணலாம். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின் பின்னணி என்ன என்று பார்த்தோமானால், அதாவது திறன் நேர்மை அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் திறன் நேர்மை அடிப்படையில் நடைபெற வேண்டும். பரிந்துரைகள் அல்லது புறக்காரணிகளின் அடிப்படையில் நடைபெறக்கூடாது. அதாவது பரிந்துரைகள் என்றால் ரெக்கமெண்டேஷன் மற்றும் வேறு ஏதாவது காரணங்களின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெறக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், மேலூர் அருகே கீரனூர் கிராமத்தில் பஞ்சமி நிலம் ஆக்கிரமிப்பை தட்டி கேட்டதற்காக முத்துராஜா என்பவரை தாக்கியதாக சின்னத்துரை, மகாராஜன் உள்ளிட்டோரை மேலூர் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் இருவரின் ஜாமீன் மனுவை மதுரை வன்கொடுமை தடுப்பு வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நிராகரித்து உத்தரவிடப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி இருவரும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதை விசாரித்து நீதிபதி புகழேந்தி பிறப்பித்த உத்தரவில் தான் இது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் பற்றிய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.